இந்திய நிதி செய்திகளுக்கு வரவேற்கிறோம். தற்போதைய நேரம் நள்ளிரவு 1:46 AMIST. 24 ஜூன் 2026. இந்திய மற்றும் உலக சந்தைகளின் சமீபத்திய செய்திகளை கேளுங்கள். நிஃப்டி 1.16 விழுக்காடு வீழ்ச்சியுடன் புதன்கிழமை அமர்வு முடிவு. நிஃப்டி 50 புதன்கிழமை 23,824.10 புள்ளிகளில் 1.16 விழுக்காடு வீழ்ச்சியுடன் முடிந்தது. 0.42 விழுக்காடு உயர்ந்து 94.72 ஆனது. கச்சா எண்ணெய் 1.98 விழுக்காடு குறைந்து $73.34 ஆனது. ஃபெட் வட்டி உயர்வு அச்சத்தில் தங்கம் 3ஆம் நாளும் வீழ்ச்சி. கோமெக்ஸ் தங்கம் தொடர்ந்து 3ஆம் நாளும் 1.26 விழுக்காடு வீழ்ந்து 4129.20 ஆனது. அமெரிக்க மத்திய வங்கி வட்டி உயர்வு எதிர்பார்ப்பால் வெள்ளியும் வீழ்ச்சியடைந்தது. ஹோர்முஸ் நீரிணை பதற்றத்தில் அமெரிக்கா ஈரான் சமாதான பேச்சு தொடங்கு. ஹோர்முஸ் நீரிணையை மூடியதாக ஈரான் ராணுவம் கூறிய நிலையில் அமெரிக்கா ஈரான் சமாதான பேச்சுவார்த்தை தொடங்கியது. இது உலக எரிசக்தி சந்தைகளில் முக்கிய தாக்கத்தை ஏற்படுத்தும். ஆக்சிஸ் வங்கி இரட்டை டாலர் பத்திர விற்பனையில் $800 மில்லியன் திரட்டல். ஆக்சிஸ் வங்கி இரட்டை டாலர் பத்திர விற்பனை மூலம் $800 மில்லியன் திரட்டியது. வங்கியின் பங்கு NSE-யில் ரூ. 1358.60 என்ற நிலையில் வர்த்தகமாகிறது. எஸ் வங்கி பலகை ஜூன் 29 அன்று பங்கு கடன் நிதி திரட்டல் கூட்டம். எஸ் வங்கி பலகை ஜூன் 29, 2026 அன்று பங்கு மற்றும் கடன் பத்திரங்கள் மூலம் மூலதன திரட்டலை பரிசீலிக்க கூடுகிறது. இது வங்கியின் இருப்புநிலை வலுப்படுத்தும் முயற்சியை உணர்த்துகிறது. FCNR வைப்புகளுக்கு எதிராக கடன் வழங்க RBI வங்கிகளுக்கு அனுமதி. ஜூன் 5 அன்று அந்நிய செலாவணி ஹெட்ஜிங் செலவுகளை ஏற்கும் என அறிவித்த RBI FCNR வைப்புகளுக்கு எதிராக கடன் வழங்க வங்கிகளுக்கு அனுமதி அளித்தது. இது அந்நிய செலாவணி வைப்புகளை ஈழ்க்கும் நோக்கில் உள்ளது. இந்தியா அமெரிக்கா இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தம் இறுதியாக்கம் நெருங்குகிறது. இந்தியா அமெரிக்கா இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தத்தை இறுதி செய்வதில் உறுதியான முன்னேற்றம் இருப்பதாக அமெரிக்க தூதர் கோர் தெரிவித்தார். இது இந்திய ஏற்றுமதி துறைகள் மற்றும் 94.72 ஆக உள்ளக்கு பெரும் தாக்கம் ஏற்படுத்தும். கல்ஷி இந்தியா தடை மத்தியில் மெட்டா முன்னறிவிப்பு சந்தை ஆப் உருவாக்கம். மெட்டா CEO மார்க் ஜுக்கர்பெர்க் முன்னறிவிப்பு சந்தை ஆப் உருவாக்க உத்தரவிட்டதால் போட்டி பங்குகள் வீழ்ச்சியடைந்தன. இந்தியாவில் முன்னறிவிப்பு சந்தை தடையால் கல்ஷி இந்திய பயனர்களை கட்டுப்படுத்தியது. ஸ்பேஸ் எக்ஸ் முதல் உயர்தர பத்திர விற்பனைக்கு $89 பில்லியன் தேவை. ஸ்பேஸ் எக்ஸ் முதல் உயர்தர பத்திர விற்பனைக்கு சுமார் $89 பில்லியன் முதலீட்டாளர் தேவை கிடைத்தது. இது எலான் மஸ்கின் விண்வெளி நிறுவனத்தின் மீது நிறுவன முதலீட்டாளர்களின் நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறது. பருவமழை குறைவால் வறட்சி நாட்களுக்கு இந்தியா தயாரிப்பு. ஆண்டு மழையில் 70 விழுக்காடு பங்கு வகிக்கும் பருவமழை குறைவால் சிறுதானியங்கள், சரிவுகட்டு அணைகள், அவசர திட்டங்கள் மூலம் இந்தியா தயாரிக்கிறது. இது விவசாய உற்பத்தி மற்றும் கிராமப்புற தேவையை பாதிக்கலாம். BSE சென்செக்ஸ் முக்கிய நகர்வுகள். சென்செக்ஸ் 77,094.07 நிரப்பட்ட மேல்நோக்கிய முக்கோண வடிவம் 0 விழுக்காடு. நிரப்பட்ட மேல்நோக்கிய முக்கோண வடிவம் 0 PTS. ரிலையன்ஸ் 1326.50 நிரப்பட்ட மேல்நோக்கிய முக்கோண வடிவம் 0 விழுக்காடு. TCS 2127.80 நிரப்பட்ட மேல்நோக்கிய முக்கோண வடிவம் 0 விழுக்காடு. HDFC வங்கி 786.40 நிரப்பட்ட மேல்நோக்கிய முக்கோண வடிவம் 0 விழுக்காடு. இன்போசிஸ் 1065.40 நிரப்பட்ட மேல்நோக்கிய முக்கோண வடிவம் 0 விழுக்காடு. SBI 1040.75 நிரப்பட்ட மேல்நோக்கிய முக்கோண வடிவம் 0 விழுக்காடு. ICICI வங்கி 1352.40 நிரப்பட்ட மேல்நோக்கிய முக்கோண வடிவம் 0 விழுக்காடு. அதிக லாபம். ரிலையன்ஸ் நிரப்பட்ட மேல்நோக்கிய முக்கோண வடிவம் 0 விழுக்காடு. அதிக நஷ்டம். ரிலையன்ஸ் நிரப்பட்ட மேல்நோக்கிய முக்கோண வடிவம் 0 விழுக்காடு. தங்கம் விலை நேரடி புதுப்பிப்பு. தங்கம் 4129.20 நிரப்பட்ட கீழ்நோக்கிய முக்கோண வடிவம் 1.26 விழுக்காடு ஒரு ட்ராய் அவுன்ஸுக்கு தோராயமாக சமம் 1,25,751 ரூபாய் ஒரு 10 கிராம். தங்கம் விலை 1.26 விழுக்காடு குறைந்தது. முந்தைய முடிவு $4,181.90 தங்கம் விலைகள் உலக தேவை, டாலர் வலிமை மற்றும் பணவீக்க எதிர்பார்ப்புகளை பிரதிபலிக்கின்றன. கச்சா எண்ணெய் விலை நேரடி புதுப்பிப்பு. WTI கச்சா எண்ணெய் 73.34 நிரப்பட்ட கீழ்நோக்கிய முக்கோண வடிவம் 1.98 விழுக்காடு ஒரு பேரலுக்கு வர்த்தகமாகிறது. எண்ணெய் விலை 1.98 விழுக்காடு குறைந்தது. முந்தைய முடிவு $74.82 கச்சா எண்ணெய் விலைகள் இந்தியாவின் எரிபொருள் செலவு மற்றும் பணவீக்கத்தை கணிசமாக பாதிக்கின்றன. USD முதல் INR நேரடி மாற்று விகிதம்.
$94.72 நிரப்பட்ட மேல்நோக்கிய முக்கோண வடிவம் 0.42 விழுக்காடில் இந்திய ரூபாயுடன் வர்த்தகமாகிறது. 42 பைசா விழுக்காடு பலவீனமானது. முந்தைய முடிவு $94.33 இலிருந்து. பலவீனமான ரூபாய் இறக்குமதி செலவுகளை அதிகரிக்கிறது. ஆனால் எஃப் மற்றும் மருந்து ஏற்றுமதியாளர்களுக்கு பயனளிக்கிறது. பார்த்தமைக்கு நன்றி. லைக், பகிர் மற்றும் சந்தா செய்யுங்கள்.